ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூடியூப்ல தந்தி ஒன்ல தமிழ் டப்பிங்ல ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான முன்னா மைக்கேல் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். மைக்கேல் ஒரு பேக்ரவுண்ட் டான்ஸரா படத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவருக்கு வயசானதுனால அவருடைய வேலை போகுது. அந்த டைம்ல இவர் கண்டெடுக்கிற ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்குறாரு. அவர் தான் படத்துடைய ஹீரோவான முன்னா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே மைக்கேல் ஜாக்சனுடைய பாடல்களை கேட்டு டான்ஸ் ஆடியே வளர்ந்துருப்பாரு. அதனால ஒரு டீனேஜர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நல்ல டான்ஸராவே இருக்காரு. ஒரு கட்டத்துல ஒரு கேங்ஸ்டர் பாத்தீங்கன்னா தான் லவ் பண்ற டாலி அப்படிங்கிற கிளப் டான்ஸரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக 30 நாளுக்குள்ள எப்படியாவது டான்ஸ் கத்துக்கூடு அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட வந்து நிக்கிறாரு. ஹீரோவும் அவருக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ப்ராசஸ்ல முன்னாக்கு டாலி மேல ஒரு ஃபீலிங்ஸ் உண்டாக இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல இருக்கிற அந்த டான்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது பார்க்கிறதுக்கு. டான்ஸ் மூவி அப்படின்றதுனால ஆக்ஷன் சீக்வன்ஸும் பாத்தீங்கன்னா டான்ஸ் மாதிரி கொரியோகிராஃப் பண்ணிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். வில்லனா நடிச்ச நவாசுதீன் சித்திக்குடைய ஆக்டிங்கும் டைகர் ஷெராஃப் உடைய டான்ஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான பிளஸ் அமைஞ்சிருக்கு. வீக்கான ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த படத்துக்கான மைனஸ் அமைஞ்சிருக்கு. நிதி அகர்வால் பாத்தீங்கன்னா அவங்களோட ரோலை இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து நடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவங்களோட சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கும். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல ஒரு நல்ல கான்ஃப்ளிக்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இருந்தாலுமே அந்த கோர் கான்செப்ட் டைல்யூட் ஆகிற மாதிரி தான் அடுத்து வர காட்சிகள் எல்லாமே இருக்கும். கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு அண்டர் டெவலப்டு ஸ்டோரியை சும்மா சுத்தி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு பிலே ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. இந்த படம் பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்றீங்க. படத்துல மைல்டு அலர்கான இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. முன்னா மைக்கேல் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3 out of 10.